ஹாய் டியர்ஸ், இப்போ வந்து என்னென்னா ஊக்குப்பட்டி வீப்பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். என்னென்னா இப்போ ஊக்குப்பட்டி வீப்பட்டி இருக்குது இல்லையா, அதே அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு. இப்போது இப்படி வச்சு பார்க்கணும். ஊக்குப்பட்டி சைடு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீப்பட்டி சைடு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு நாம் மெஷர் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இன்னொரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், டேப் எடுத்து ஊக்குப்பட்டி சைடோட ஹைட்டு பார்க்குறோம். ஸோ எனக்கு வந்து 7 வருது. சேம் அதே தான் இங்கேயும் வரும். ஸோ 7ஓடு சேர்த்து 2 இன்ச் அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? சாரி, 2 பீஸாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 7 இன்ச் இருக்குன்னா அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 8. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 8 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் வந்து 8. நெக்ஸ்ட்டு அகலம் வந்து 2. ஓகேங்களா? ஸோ ஹைட் வந்து 7 வருது, அதோடு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்துனா 8. அகலம் வந்து காமனாக எவ்வளோ வச்சுக்கலான்னா 2 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம 2 பீஸாக என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும். எதுக்காகனா ஊக்குப்பட்டி வீப்பட்டிக்காக. சரிங்களா? ஸோ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஊக்குப்பட்டி வீப்பட்டியோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7 வருது. ஸோ 7ஓட ஒன்று ஆட் பண்ணால் 8. அகலம் வந்து 2. சரிங்களா? இந்த மாதிரி பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இங்கே எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 பீஸில் ஊக்குப்பட்டி சைடு இருக்கு இல்லையா, ஊக்குப்பட்டி சைடுக்கு வந்துட்டு இந்த கிளாத் வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். வீப்பட்டி சைடு வந்து உள்ளேருந்து வெளியே வருவோம். சரிங்களா? இந்த மாதிரி மடித்து அப்படியே உள்ளே டர்ன் பண்ணி கொண்டு போயிடுவோம். உள்ளே டர்ன் பண்ணிடுவோம். வீப்பட்டிக்கு வந்து உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணி வெளியே டர்ன் பண்ணி கொண்டு வந்துடுவோம். புரியுதுங்களா? ஸோ